மக்கள் மனசுல ஒரு இடம் பிடிக்கிறது தான் பிக்கெஸ்ட் அவார்டு. ஜாம்பவான்கள் முன்னிலையில் அரங்கேறிய இந்தியாவின் முதல் குரல் விருது மேடை ஆஸ்ட்ரா ஹியரிங் கேர் விவோ பிளாக்ஷிப் வாய்ஸ் அவார்ட்ஸ் 2024 இப்பொழுதே காணுங்கள் BS வேல்யூ OTT ஆப்பில். பொதுவா ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கும் சரி, ஒரு 4-5 படம் ஹிட் கொடுத்த டைரக்டருக்கும் சரி, 3 விஷயம் முன்னாடி டிசிஷன்ல வந்து நீங்க சார் டைம், எவ்வளவு நாள்ல இதை முடிக்க போறோம் அப்படிங்கிற அந்த டைம், பட்ஜெட், எவ்வளவு காசுல முடிக்க போறோம்னா, கிரியேட்டிவிட்டி, நம்மளுக்கு ஆசைப்பட்ட மாதிரி இதை நம்ம எடுக்கிறோமா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் படம் எடுக்கும்போது எதுலையாவது ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய வரும். காம்ப்ரமைஸே இல்லாம இந்த மூணுத்தையும் என் இஷ்டத்துக்கு நம்ம எடுக்கணும்னா எத்தனை படம் சார் ஹிட் கொடுக்க வேண்டியிருக்கும் தமிழ்? இல்ல, நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு மணிரத்னம் சாருக்கே இதே ப்ராப்ளம் இருக்கும். சோ அப்ப என்னன்னா, லூயி மால் வந்து ஒரு இது சொல்லுவாரு, ஒரு டைரக்டரோட லைஃப் டைம் அப்படின்றது என்னன்னா, ஸ்கிரிப்ட்ல நாம யோசிக்கிறதுக்கும் அதை நம்ம எடுத்து முடிக்கும் போதுக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். நம்ம ஸ்கிரிப்ட்ல 100% யோசிச்சோம்னா அதை எடுத்து முடிக்கும் போது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். இருந்தாலும் அது வந்து ஒரு 85ஆவோ 80ஆவோ இருக்கும். இந்த இடைவெளியை குறைச்சு நம்ம 100 நினைச்சு 100 எடுக்கணும் அப்படிங்கும் போது நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் முடிஞ்சிருக்கும். நம்ம வயசாகி கரெக்டான அந்த பேட்டர்ன் வரும்போது தான் அதை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க சொன்ன அந்த 3 பாயிண்ட் இல்ல, இது இல்லாமல் ஏராளமான பிரச்சனைகள் வரும். அது ஆர்டிஸ்ட் மூலமா வரலாம், திடீர்னு வந்து சூழல், புறச்சூழல்கள்னால ரிலீஸ் ஆக முடியாம போகலாம், அல்லது அது கவனிக்கப்படாமல் போகலாம். சில நேரத்துல ஏதோ ஒண்ணு நம்ம என்ன நினைச்சோன்றத அச்சீவ் பண்ண முடியாம போயிட்டு தான் இருக்கும். அந்த இடைவெளியை குறைக்கிறதா ஒரு டைரக்டரோட லைஃப் ஸ்பேன். அது வந்து சம்டைம்ஸ் ஒரு 7-8 படத்துல நடக்கும், சில சமயம் 20 படத்துல நடக்கும். ஏதோ ஒண்ணு அது குறையதான் செய்யும். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு டிராவலை நோக்கி போகணும். எஸ், இப்போ நீங்க பெரிய ஸ்டார்ஸோடையும் படம் பண்ணிட்டீங்க, பெரிய பட்ஜெட்ல பெரிய ஸ்டார்ஸோடையும் பண்ணிட்டீங்க, ஸ்டார்ஸ் இல்லாம சின்ன பட்ஜெட்லயும் பண்ணிட்டீங்க. ரெண்டுலயுமே பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கான பிரச்சனைகள் இருக்கும். எது கம்ஃபர்டபுளா இருக்கு, எது ஓட ஈஸி? இல்ல, எல்லாமே இஷ்யூஸ் தான். பட் வந்து என்னன்னா, ஸ்டார் வேல்யூ அப்படிங்கும் போது கூடுதல் பொறுப்பு நமக்கு இருக்கும், அதுக்குண்டான அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இதுல வந்து நம்ம ஸ்டோரியை மட்டுமே கவனிக்கலாம். ஆனால் ரெண்டுலயுமே பிரச்சனை இருக்கதான் செய்யும். ரெண்டையுமே கொண்டு வந்து நிறுத்தும் போது ஒரு சேலஞ்ச் இருக்கும். பிளஸ் மைனஸ் ரெண்டுலயுமே இருக்கு. முதல் படம் ராஜா காலத்து படம் எப்படி சார் யோசிக்க முடிஞ்சு? முதல் படத்துக்கு பட்ஜெட் பிரச்சனை இருக்கும், ப்ரொடியூசர் பிரச்சனை இருக்கும். ராஜா வந்து பை ஆக்சிடென்டல் அமைஞ்ச, நான் தான் சொன்னேன்ல, நான் முதல்ல சொன்னது வந்து ஒரு ஸ்கிரீன் பிளே பேஸ்டான ஒரு லவ் ஸ்டோரி. அது எங்களுடைய கான்வர்சேஷன்ல வந்து அப்படியே ஒரு மாதிரி புலிகேசியா வடிவம் எடுத்து வந்து நின்னது. எனக்கு அங்க வந்து சங்கர் சார் மாதிரியான ஒரு டைரக்டர் ப்ரொடியூசரா இல்லாட்டி அந்த படம் சாத்தியமே கிடையாது. அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டாரு. அதுவும் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு அரசன் குதிரையில வர்றான், இப்படி எல்லாம் வந்து கதை சொல்றது சாத்தியமே இல்லை. பட் அது அவரால் மட்டும்தான் அது சாத்தியமாச்சு. அந்த கதை பண்ணிட்டீங்களா சார்? அந்த முதல் படம் எது? லவ் ஸ்டோரி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பக்காவா ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி. அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. வெயிட் பண்ணலாமா சார் அந்த படத்துக்காக? இல்ல, அது ஏதோ ஒரு காலம் என்ன தொடல, அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காமெடி கதை. அது அவருக்கும் பிடிச்சு அதை பண்ணலாம்னு சொல்லி தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு பார்த்தா வண்டி வேற எங்கேயோ போய் நின்று. நீங்க கார்ட்டூனிஸ்டா இருந்தனால உங்களுக்கு ஸ்டோரி போர்ட் பண்றது அதெல்லாமே இன்னும் ஈஸியா இருக்குங்களா? நீங்களே உங்களுக்கு பண்ணீங்களா, அதுக்கு தனியா ஆர்டிஸ்ட்? இல்ல, நான் பண்ணிருவேன். நீங்க என்ன ஹிட்ச்காக்கோட லைஃப் எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் பொம்மை படம் மாதிரி அந்த குச்சி மனுஷன் மாதிரி போட்டு ஒரு மூட் சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு எப்படி முடியுதோ பண்ணலாம். நான் கொஞ்சம் நல்லா வரையறதுனால நான் அதை டீடைல் பண்ணுவேன். அது ஒரு சின்ன ஒரு பெருமை, அவ்வளவுதானே தவிர்த்து அதுல வந்து என்ன பிளஸ்னா, ஒரு கேமராமேன், ஒரு ஆர்ட் டைரக்டர், இவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம ஈஸியா விஷயத்தை கன்வே பண்ணிட முடியும். அப்ப எவ்வளவு தூரம் நம்ம போறோம், என்னென்ன ஷார்ட் டிவிஷன்ஸ் என்ன, இது புரியும் பட்சத்தில் அவங்க வந்து ஃபர்தரா ஒப்பீனியன் சொல்றதுக்கோ கரெக்ஷன் சொல்றதுக்கோ ஈஸியா இருக்கு. வெறுமனே நம்ம மைண்ட்ல மட்டுமே இருக்கிறதை விட எப்பயுமே வந்து இந்த மாதிரி பேப்பர்ல விஷுவலா கன்வெர்ட் பண்ணிடுறது ஒரு பெரிய பிளஸ். Watch it only on BS Value.